ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே அங்க பிரதர்ஷன டிக்கெட்டை எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து திருப்பதி திருமலையில இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது அவங்களுக்கு தான் இந்த வீக்கெண்ட்ஸ்ல கொடுக்கக்கூடிய 250 எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸை லக்கி டிப் மூலமா வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. அதே மாதிரி இது வந்து 500 ரூபா பே பண்ணி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அது கூடவே டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கான நோட்டிபிகேஷன் அப்டேட் நேத்தே கொடுத்திருந்தாங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து சனிக்கிழமை அங்க பிரதர்ஷனம் செய்யறதுக்கான ஒரு புக்கிங்ஸ்க்கு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு வாரமுமே வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாங்க, சனிக்கிழமை புக் பண்ணி நம்ம வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அது யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட் வந்து அங்க திருப்பதியிலையும் திருமலையில இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க வெப்சைட்ல லாகின் பண்ணிட்டு அங்க பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல வந்து பாருங்க முக்கியமான ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனே பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் ரெசிடென்ட், அதாவது திருமலையிலயும் திருப்பதியிலயும் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான். அட்ரஸ் மென்ஷன் வந்து உங்களோட ஆதார் கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ் தான் லோக்கல் ஐடென்டிஃபிகேஷனாக அவங்க எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி பிளிக்ரீம் வந்து திருப்பதி திருமலையில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க தான் வந்து லோக்கல்ஸாக வந்து கன்சிடர் பண்ணப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ப்ரூஃப் கண்டிப்பாக உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிரிட்டீரியா மீட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தர்ஷனுக்கும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அடுத்த ரெண்டாவது முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து இந்த லக்கி டிப்போட ப்ரொசீஜர் வந்து காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து பண்ணிக்கலாம். இது வந்து சாட்டர்டே மார்னிங் ஏர்லி மார்னிங்கான அங்க பிரதர்ஷனத்துக்கான டிக்கெட்டு தான். அடுத்தது வந்து நாலாவது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு இன்னைக்கு வந்து லக்கி டிப் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் டிப் வந்து இதே வெப்சைட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்க வந்து 500 rupees வந்து நம்ம டெபாசிட் அமௌண்ட்டாக பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த பிளிக்ரீம் தோஸ் ஹூ அட்டன் அங்க பிரதர்ஷனம் ப்ராப்பர் வேலிடேஷனான உங்களுக்கான வெரிஃபிகேஷன் எல்லாம் நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கான 500 rupees வந்து ரீஃபண்ட் வந்து வந்துடும். எதுக்காக இந்த 500 ரூபாய் அப்படின்னா இதில் வந்து கரெக்டான அந்த லோக்கல்ஸ் மட்டும்தான் இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணணும், சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் அங்கே வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணணும், இந்த மாதிரி வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்கள் 500 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு ப்ராப்பரான உங்ககிட்ட வேலிட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபோ இல்லை இந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இல்லாமல் நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ இதுதான் முக்கியமான 6 கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. இதை டிக் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க 31ஆம் தேதி சனிக்கிழமை அங்க பிரதர்ஷனம் பண்றதுக்கு உங்களுக்கு டேட் அன்னைக்கு மட்டும் காட்டுது. இதுல ஸ்டேட்ல வந்து டிஃபால்ட்டா ஆந்திர பிரதேஷ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிட்டி மட்டும் திருப்பதியா திருமலையா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்க இருக்க லோக்கல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 31ஆம் தேதி நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல நம்பர் ஆஃப் பர்சன் பாத்தீங்கன்னா 2, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல 1 person சொல்லிட்டு 500 அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுல நம்ம 1 கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பாருங்க ஆல்ரெடி புக் பண்ற மாதிரியே தான் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்லயும் உங்களுக்கு நேமு, ஏஜ், ஜெண்டரு, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், அதே மாதிரி ஃபோட்டோ ஐடி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இதில் ஆதார் கார்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க கீழே வந்து இமெயில் அட்ரஸும் பின்கோடும் கொடுக்கணும். மீதி 3 ஆப்ஷனுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் தான் ஷோ ஆகுது. இப்போ இந்த இடத்துல பாருங்க ரெஜிஸ்டர் மட்டும் தான் ஷோ ஆகுது. இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட மொபைல் நம்பர்ல ஆக்டிவா வந்து அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எரர் வந்து காட்டுது. இதுவே வந்து நமக்கு இப்போ நம்ம திருப்பதி லோக்கல்ல இல்ல, திருமலை இல்ல, ஆனா தமிழ்நாடு தான், ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்த்துடலாம், எப்படியாவது தர்ஷனுக்கு போயிடலாம்னு நினைச்சு பண்ணீங்கன்னா இது லக்கி டிப் இல்லையா, நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் டெபாசிட் வந்து பண்ணுறதுக்கான லிங்க் வந்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் வந்து ஷோ ஆகும். அப்போ நம்ம வந்து 500 டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக தர்ஷனுக்கு போகும்போது வேலிடான ப்ரூஃப் லோக்கல்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கட்டக்கூடிய 500 ரூபாய் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. இது ப்ராப்பராக இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. இது நமக்கு சான்ஸ் கிடையாது. திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஸோ இதிலே சொல்லியிருக்காங்க பாருங்க, நீங்க வந்து பக்தர்கள் லக்கி டிப்ல பெரும் பக்தர்கள் ஆன்லைன்ல 500 ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும். அதிர்ஷ்ட டிப் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் வெள்ளிக்கிழமை மத்தியானம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் மகதி கலோக்ஷத்தில் இருக்கக்கூடிய ஆதார் அட்டையை காண்பிச்சு அங்கப்பிரதர்ஷன டிக்கெட்டை வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைன்ல உங்களுக்கு அங்கப்பிரதர்ஷன டிக்கெட் கிடையாது. டெபாசிட் பே பண்ணி இந்த இடத்துல போயிட்டு தான் நீங்க வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. லக்கி டிப்ல பெற்ற பக்தர்கள் சனிக்கிழமை காலையில அங்கப்பிரதர்ஷனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் பக்தர்கள் செலுத்திய 500 ரூபாய் வைப்பு தொகையை டிடிடி அவர்களோட கணக்குகளுக்கு திருப்பி தரும். திருப்பதி நகர்ப்புறம் திருமலை உள்ளூர்வாசிகள் ஆனால் லக்கி டிப்ல அங்கப்பிரதர்ஷன டோக்கன் பெரும் பக்தர்கள் டிடிடி செலுத்திய டெபாசிட் வந்து நீங்க அங்க இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க பிரதர்ஷனமும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 500 டெபாசிட்டும் கிடைக்காது. ஸோ இதுதான் இன்னைக்கு சொல்லியிருக்க முக்கியமான அப்டேட். ஸோ இதே மாதிரி மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட் கொடுத்தா பரவாயில்ல. பட் லோக்கல் ரெசிடென்சிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் லேட்டஸ்டா நேத்து வந்திருக்க அப்டேட். இன்னைக்கு இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அதுக்கு அடுத்தது நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 76,772 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் 19 கம்பார்ட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 18 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். நேத்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தர்ஷன் போயிருந்தாங்க. ஸோ அவர் வந்து என்ன தர்ஷன் போயிருந்தாருன்னா வர்ச்சுவல் சேவால 2 மணிக்கு தான் நாங்கள் வந்து போனோம். ஆனால் 12:30 மணிக்கு ஏடிசி சர்க்கிள் வழியா நாங்கள் கியூல வந்து ஜாயின் பண்ணிட்டோம். கம்பார்ட்மெண்ட் போகாமே ஸ்டாஃப்ஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டு தர்ஷனம் பார்த்து 2:30 மணிக்கு வெளியே வந்துட்டோமா. பட் டுடே ஹெவி க்ரௌட் தான். ஆனால் லட்டு வந்து 2 தான் வந்து அலாட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதே இடத்துல நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா 5 லட்டு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 மணி தரிசனத்துக்கு 12:30 மணிக்கே வந்து ஏடிசி சர்க்கிள் வழியா போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கம்பார்ட்மெண்ட் இல்லாமல் டைரக்ட் தர்ஷன் பார்த்துட்டு வந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ இது நேற்று தர்ஷன் போனவங்க. நீங்களும் வந்து தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது புரட்டாசி மாதம் வரப்போகுது இல்லையா, அதனால தமிழக அரசு சார்பில் புரட்டாசி மாதத்தில் தமிழகத்தில் உள்ள வைணவ தலங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கான இலவச ஆன்மீக பயணம். இந்து மதத்தை சேர்ந்த 60லேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகங்கள்ல நம்ம இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதோட அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆஃபீஸ்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்ளை பண்ணிக்கிங்க. ஆன்மீக பயணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21, 28 அதே மாதிரி அக்டோபர் 5, 12 முதல் வாரம் 2 சனிக்கிழமை அடுத்த 2 சனிக்கிழமை கூட்டிட்டு போறாங்க. சென்னை, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி அதே மாதிரி திருநெல்வேலி ஆகிய மண்டலங்கள்ல தொடங்கும். இந்த பயணத்துல 100 பேர் அழைத்து செல்லப்பட உள்ளதாகவும் 60லேருந்து 70 வயசுக்குள்ள இருக்கணும். இதுக்கான அப்ளிகேஷன்ஸை நீங்க எப்ப சப்மிட் பண்ணணும்னா செப்டம்பர் 19ஆம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. டிடிடியோட இன்ஸ்டாகிராம் பேஜில் டெய்லியுமே அக்கமடேஷன் ஸ்டேட்டஸுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் வந்து அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி 1000 ரூபாய் ரூம், 1518 ரூபாய் ரூம் கூட ஆன்லைன்ல கேன்சல் ஆனதெல்லாம் ஆஃப்லைன்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரூம்ஸ் ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ காலையில டைம்ல நீங்க ஒரு 5லேருந்து ஒரு 8 மணிக்குள்ள லைன்ல நின்னீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு ரூம் கிடைக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம். க்ரௌடு வந்து இன்னைக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். நீங்களும் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியில் அக்டோபர் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் முடிச்சதுக்கு அப்புறமா நவம்பர் மாதத்துக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகும். சென்னையிலேருந்து போகிற பஸ்ஸில் ரொம்ப ஃபேர் கம்மியாக இருக்கும். நீங்கள் அதில் டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா மிட் நைட் ஏர்லி மார்னிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிக்கெட்ஸ் கண்டிப்பாக ஓரளவுக்கு அவைலபிள் இருக்கும். இதுதான் இன்னைக்கான அப்டேட்டுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. அண்ட் கடைசியாக இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. திருமலைக்கு தரிசனம் போகிற நாம 300 ரூபா தர்ஷன் ஆகட்டும், ஃப்ரீ தர்ஷன் ஆகட்டும், அந்த டிக்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்டு ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. அது தவிர எக்ஸ்ட்ரா லட்டு நம்ம வந்து வாங்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா லட்டு வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கட்டாயம் அப்படின்றது சன் நியூஸ்ல அப்டேட் ஆகிருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஆதார் அட்டையை காண்பித்தால் மட்டுமே லட்டு பிரசாதம் வழங்கப்படும் என தேவஸ்தானம் அதிரடி. கூடுதல் லட்டு பெற வழக்கம் போல் 50 செலுத்த வேண்டும். இடைத்தரகர்கள் மூலம் அதிக விலைக்கு லட்டு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ தர்ஷன் போறவங்க ஆதார் கார்டு கண்டிப்பா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா லட்டு வேணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை காட்டி தான் கவுண்டர்ல வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது இப்பதான் நியூஸ் வந்திருக்கு அப்படின்றனால இதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. தேவஸ்தானம் இடைத்தரகர்கள்ட்ட இருந்து நிறைய விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரூம் புக்கிங் ஆகட்டும், தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஆகட்டும், இப்ப லட்டு வரைக்குமே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து பக்தர்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கிறதுல பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ வந்து அப்டேட்டுங்க. ஸோ இந்த வீடியோலேயே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.